Very happy morning to all students. Today we are going to see the Unit 3 Service Business, then Chapter 11 Types of Banks. Here today we have already seen in the previous class the various types of banks. Today we are going to see about the point number 6, Regional Rural Banks, that is RRBS. In short we call it as RRBS. வட்டார கிராமிய வங்கிகள் அப்படின்னு சொல்றோம். வட்டார கிராமிய வங்கிகள் சொல்றோம். Here the RRBS were formed under the Regional Rural Bank Act 1976, jointly by the Central Bank, State Government and the Sponsor Bank. So, வட்டார கிராமிய வங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1976 படி மத்திய அரசு அல்லது மாநில அரசு அதனுடைய ஒரு பங்களிப்பு வங்கியாக இது கூட்டாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. The share capital is contributed by the sponsors in the ratio of 50:15:35. So, இதனுடைய பங்களிப்பு 50%:15:35 என்ற விகிதத்தில் இவர்கள் பங்கு மூலதனம் வழங்குகின்றனர். They are established as low cost institution in rural areas. இவ்வகை வங்கிகள் கிராமப்புறங்களில் குறைந்த செலவின நிறுவனங்களாக நிறுவப்படுகின்றது. Their objective is to develop rural economy and play supplementary role to cooperative society. They mobilize deposits from the rural public and provide finance to rural artisans, small entrepreneurs and farmers, and try to avoid their dependency on money lenders. So, இவ்வங்கியினுடைய நோக்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களோடு சேர்ந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செய்யப்படுகின்றது. அதே சமயத்துல கிராம பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை திரட்டி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கை இளைஞர்கள், சிறிய தொழில் முனைவோர், விவசாயிகளுக்கு கடன்களை அளிக்கின்றது. சோ இந்த கிராமிய கடன் வழங்குபவர்களை சார்ந்த பொதுமக்கள் வாழ்கின்ற நிலையில இது பெரும் முயற்சியை எடுத்து வருகின்றது. சோ அந்த மணி லெண்டர்ஸ் யாரு அப்படின்னா அந்த வட்டிக்கு கொடுக்கிறவங்கள்ட்ட இருந்து அவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் வழிவகை செய்கின்றனர். As on 31/3/2016, there were 56 RRBS in India with 14,494 branches. They are regulated and supervised by NABARD. So, இவ்வங்கியினுடைய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்டு நபார்டு அப்படின்ற வங்கியின் மூலமாக கண்காணிக்கப்படுகின்றன. So, examples for Regional Rural Bank: பல்லவன் கிராம பேங்க் சேலம் தமிழ்நாடு, பாண்டியன் கிராம பேங்க் திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த பாண்டியன் கிராம பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழவாசல் கிட்ட மிஷன் ஹாஸ்பிட்டல் கிட்ட அந்த காம்ப்ளெக்ஸுக்கு எதிர்த்தாப்புல போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல கூட அந்த ஒரு பிரான்ச் இருக்கு, பாண்டியன் கிராம பேங்க். தென் வள்ளலார் கிராம பேங்க் சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. தென் புதுவை பாரதியார் கிராம பேங்க் வில்லியனூர் புதுச்சேரி. சோ இது வந்து ரீஜனல் ரூரல் பேங்குக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்றன. The next one is specialized bank, சிறப்பு வங்கிகள் அப்படின்னு சொல்றோம். Some banks are created for special purposes by the government. Export and Import Bank of India was set up through Export Import Bank Act of Indian Act 1981. So,
சோ இது வந்து இந்தியாவினுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி சட்டம் 1981 படி இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. Its main objective is to facilitate international trade of Indian businessmen. இந்த வங்கியினுடைய முக்கியமான நோக்கமே இந்திய வணிகர்களின் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. Exim Bank provides finance for import for technology, export product development, pre-shipment and post-shipment and overseas investment. So, இந்த ஏற்றுமதி இறக்குமதி வங்கியினுடைய தொழில்நுட்பத்துல இறக்குமதி, மேம்படுத்தப்பட்ட பொருள் ஏற்றுமதி, முன் ஏற்றுமதி கடன் மற்றும் பிந்தைய ஏற்றுமதி கடன் மற்றும் வெளிநாட்டு முதலீடு ஆகியவற்றினுடைய நிதி உதவிகளை வழங்குகின்றது. National Housing Bank was established under the National Housing Bank Act 1987. It is a wholly owned subsidiary of the RBI. The objective of National Housing Bank is to promote housing finance institutions at local and regional level in India. தேசிய வீட்டு வசதி வங்கி சட்டம் 1987 படி தேசிய வீட்டு வசதி வங்கி தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்துல இது ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு முழுமையான துணை நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் மற்றும் மண்டல அளவிலான வீட்டு வசதி நிதி நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக தேசிய வீட்டு வசதி வங்கியின் நோக்கமாக இருக்கின்றது. Examples for Specialized Bank: Export-Import Bank of India. In short, we call it as Exim Bank, National Housing Bank. இந்திய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கின்னு சொல்றோம். தேசிய வீட்டு வசதி வங்கி, National Housing Bank. The Local Area Bank, உள்ளூர் பகுதி வங்கிகள் சொல்றோம், Local Area Bank. Local Area Bank scheme was introduced by the RBI in August 1996. Local area banks are small private sector banks established in rural and semi-urban area. உள்ளூர் பகுதி வங்கி திட்டம் வந்து ஆகஸ்ட் 1996 ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கிராமப்புற மற்றும் சிறு நகர்ப்புற பகுதிகளில் ஒரு சிறிய தனியார் வங்கிகளாக உள்ளூர் பகுதி வங்கிகளாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றன. Each bank serves 2 or 3 adjoining districts only. Their main objective is to mobilize rural savings and invest them in the same area. ஒவ்வொரு வங்கியும் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள 2 அல்லது 3 மாவட்டங்களை இணைந்து சேவை செய்கின்றன. அதே சமயத்துல கிராமப்புற சேமிப்புகளை திரட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதே பகுதியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதலீடு செய்வது இதனுடைய முக்கிய நோக்கமாக சொல்லப்படுகின்றது. They have to follow the priority sector lending target, including the target on loans to weaker sections. The Reserve Bank of India received 227 applications for setting up local area banks. 10 were considered for approval and 6 were given license under Section 22 of the Banking Regulation Act 1949. Only 3 local area banks are functioning now. முன்னுரிமை பிரிவுகளான கடன் இலக்கு, நலிவுறுந்தவருக்கான கடன் இலக்கு ஆகியவற்றை உள்ளூர் பகுதி வங்கிகளை பூர்த்தி செய்வதற்கு இது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய வங்கிகள் செயல்படுவதற்கான அமைப்பதற்காக 227 விண்ணப்பங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி பெறப்பட்டு அதுல 10 விண்ணப்பங்கள் மட்டுமே ஒப்புதலுக்கு பரிசீலிக்கப்பட்டு அதுல 6 வங்கி விதிமுறை சட்டம் 1949 பிரிவு 22 கீழ் உரிமை வழங்கப்பட்டது. இப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 உள்ளூர் பகுதி வங்கிகள் மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எக்ஸாம்பிள்: Coastal Local Area Bank, Vijayawada, Andhra Pradesh; Krishna Bhima Smriti Local Area Bank, Mahabub Nagar, Telangana; then Subhatra Local Area Bank Limited, Kolhapur, Maharashtra.
So இந்த மூன்று வங்கிகள் மட்டுமே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. So deficiency are found in the original model of local area bank. There are practical difficulties in the operation of this bank. So அடிப்படையில உள்ளூர் பகுதி வங்கி மாதிரியுடைய குறைபாடுகள் காணப்படுகின்றன. இந்த வங்கியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளினுடைய நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. Even after 20 years, local area bank did not make an impact in rural development. Therefore, further licensing to LAP has been stopped. So, உள்ளூர் பகுதியில் 20 ஆண்டுகள் ஆகியும் கூட உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற வங்கிகள் வளர்ச்சியில எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலையில இந்த உள்ளூர் பகுதியினுடைய வங்கிகள் தொடங்கிட உரிமமானது வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் பினான்ஸ் பேங்க், சிறிய நிதி வங்கிகள். ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஆர் பிரைவேட் செக்டார் பேங்க் set up in unbanked and underbanked region of the country to achieve financial inclusion. Their objectives are mobilizing rural savings and providing credit to small and marginal farmers, to micro and small industries and other unorganized sector entities. So இந்த சிறிய நிதி வங்கிகள் வங்கிகள் இல்லாத பகுதிகளில் வங்கி சேவையை புரிவதற்காக ஒரு பகுதியாக நிதி வழங்க உதவி வழங்க ஏற்படுத்தப்பட்டது. ஒரு தனியார் வங்கியாக இது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சோ இதனுடைய நோக்கமே பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை திரட்டுதல், அதே சமயத்துல சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு, மிக சிறிய மற்றும் சிறிய தொழிற்சாலைகளுக்கு, மற்ற அமைப்பு சாரா பிரிவு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதுதான் உங்களுடைய நோக்கமாக சொல்லப்படுகின்றது. In September 2015, RBI granted provisional license to 8 non-banking financial corporations already engaged in microfinance to be converted into small finance bank and 2 others. So the SFBs are low structured banks. They are formed under section 22 of the Banking Regulation Act 1949. So September 2015 பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய குறுநிதி செயல்பாட்டில் இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற 8 நிதி நிறுவனங்களுக்கு சிறிய நிதி வங்கிகள் மற்றும் மாற்றம் செய்து மேலும் 2 மட்டும் தற்காலிக உரிமம் வழங்கப்பட்டது. இந்த சிறிய நிதி வங்கிகள் பாத்தீங்க அப்படின்னா மிக குறைந்த செலவிலான கட்டமைப்பை கொண்டதாக உள்ளது. 1949 ஆண்டுல வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் உரிமமானது பெறுகின்றன. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் ESAF SFB திருவனந்தபுரம் கேரளா, Ujjivan SFB Limited Bengaluru Karnataka, then FinCare SFB Ahmedabad Gujarat has 25 branches spread over the several states. The next one is Payment Bank, செலுத்துதல் வங்கி. Payment banks are formed to widen the spread of payment and financial services to small businesses, low income households and migrant laborers. சிறு தொழில், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆகியோருக்கு பணம் செலுத்துதல் மற்றும் நிதி சேவைகளை பரவலாக்குவதற்காக இந்த வங்கியானது விரிவுபடுத்துவதற்கு செலுத்துதல் வங்கி அமைக்கப்பட்டது. These banks should be fully networked from the beginning. They offer doorstep banking payment for a small fee prescribed on the basis of the amount. So, அவைகள் வீட்டில் இருந்தபடியே ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துவதற்கு சிறிய கட்டண அடிப்படையில் தன்னுடைய வங்கி சேவைகளை வழங்கி வருகின்றன. They issue ATM, debit card, internet banking and third-party fund transfer. They can't lend money and issue credit cards. So, இந்த வங்கிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தானியங்கி இயந்திர அட்டை, பற்று அட்டைகள், இணைய வங்கி மற்றும் 3ஆம் நபர் நிதி பரிமாற்றத்திற்காக வழங்கப்படுகின்றன. அதே சமயத்துல அவர்கள் கடன் கொடுக்கவும் கடன் அட்டைகளையும் அவங்க வழங்க முடியாது. In August 2015, the RBI gave in principle license to Payment Bank.
சோ இந்திய ரிசர்வ் வங்கி 2015 ஆகஸ்ட்ல பணம் செலுத்தும் வங்கிகளுக்கு கோட்பாட்டுடன் கூடிய உரிமங்களை அது வழங்கியது. சோ எக்ஸாம்பிள், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அண்ட் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட். சோ எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்றது the multilateral development bank, in short we call it as MDBS. பன்முகத்தன்மை கொண்ட மேம்பாட்டு வங்கிகள். பன்முகத்தன்மை கொண்ட மேம்பாட்டு வங்கிகள். The multilateral development bank is formed by the government of a group of countries. The member country consists of developed donor countries and borrower countries. இந்த பன்முகத்தன்மை கொண்ட வங்கிகள் மேம்பாட்டு வங்கி பல நாடுகளைச் சேர்ந்த அரசாங்கங்களால் உருவாக்கப்பட்டது. இதன் உறுப்பினர் நாடாக வளர்ந்து கொண்ட நன்கொடை நாடுகள் மற்றும் கடன் பெறும் நாடுகளாக இது உள்ளன. இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆர் சம் ஆஃப் த MDBS. சோ இதற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான சர்வதேச வங்கி IBRD சொல்றோம், உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆப்பிரிக்கா வளர்ச்சி வங்கி மற்றும் ஐரோப்பிய முதலீட்டு வங்கி ஆகியவை பல்வகை வளர்ச்சி வங்கிகளாக இது சொல்லப்படுகின்றன. Based on the status given by the RBI. So, scheduled bank and non-scheduled bank. இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதி அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்தப்படுகின்றன. அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் மற்றும் அட்டவணையிடப்படாத வங்கிகள் என சொல்லப்படுகிறது. All banks which satisfy the norms and included in the second schedule to the RBI Act 1934 are called scheduled banks. Such banks are given financial accommodation and remittance facility at concessional rate by the RBI. So, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 இரண்டாவது அட்டவணைப்படி சேர்க்கப்பட்ட விதிமுறைகளை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட அனைத்து வங்கிகளும் அட்டையிடப்பட்ட வங்கிகள் என அழைக்கப்படுகின்றன. சோ இதுல இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய விதிகளின்படி இந்த வங்கிகள் சலுகையுள்ள கடன் வசதி மற்றும் குறைந்த செலவில் பணம் அனுப்புதல் போன்ற வசதிகளை பெறுகின்றன. There is no scheduled commercial bank in India. There are 5 urban cooperative banks and 3 local area banks which function as non-scheduled banks. வரையறுக்கப்படாத அட்டவணைப்படாத வங்கிகள். So இந்தியாவில் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 3 உள்ளூர் பகுதி வங்கிகள் அட்டவணையிடப்படாத வங்கிகளாக செயல்படுகின்றன. Small finance bank and payment bank have not been licensed under Section 22 of the Banking Regulation Act 1949. 1949 ஆண்டு வங்கி கட்டுப்பாட்டு சட்டம் 22 பிரிவின் கீழ் சிறிய நிதி வங்கிகள் மற்றும் செலுத்துதல் வங்கிகள் உரிமம் தரப்படவில்லை. Based on the ownership pattern, உரிமையாளர் முறை அடிப்படையில் வங்கிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? So any bank is which not less than 51% of the shares are owned by the government or government bank or public sector commercial banks. So எந்த ஒரு வங்கியின் பங்குகளில் 51% குறைவில்லாத பங்குகளை அரசு பெற்றிருந்தால் அது அரசு வங்கிகள் அல்லது பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 21 வங்கிகள் இதுல செயல்படுகின்றது. All nationalized banks, that is 19 banks in 2017, SBI and IDBI Limited or public sector commercial banks, all of them are joint company type banks. There are corporation type banks. Each corporation type bank is established by a separate act of parliament, which is fully owned by the government of India. So, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல 19 வங்கிகள் 2017 பாரத் ஸ்டேட் வங்கி மற்றும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஆகிய பொதுத்துறை வங்கிகளும் செயல்பட்டன. அதுக்கப்புறம் கூட்டுப்பங்கு நிறுவன வகை வங்கிகளாக செயல்பட்டது. பொது கூட்டுறவு வகை வங்கிகளாகவும் உள்ளன. ஒவ்வொரு பொது கூட்டுறவு வங்கியும் பாராளுமன்றத்தில் தனி சட்டத்தால் உருவாக்கப்பட்டு
இந்திய அரசுக்கு முழு சொந்தமானதாக உள்ளன. So example, IFCI, Industrial Finance Corporation of India, SIDBI, Small Industrial Development Bank of India, Exim Bank, Export and Import Bank, etc. All banking companies owned by private people are called private sector commercial banks. All cooperative banks are owned by its members in the public. தனி நபர்களுக்கு சொந்தமான அனைத்து வங்கி நிறுவனங்களும் தனியார் துறை வணிக வங்கிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதே சமயத்தில் அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் உரிமையாளர்களாக பொதுமக்களுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகின்றன. In 1969, there are 14 private sector banks which are concentrated in cities and towns. Their objective was to earn more profit. 1969 14 தனியார் வங்கிகள் பெரிய நகரங்களிலும் சிறிய நகரங்களிலும் செயல்பட்டிருந்தன. சோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா அதிக லாபம் சம்பாதிக்கின்ற நோக்கமாக இது இருந்தது. In order to channelize the funds with these commercial banks towards nationalized priorities and to develop agricultural and rural sector, nationalization of banks was undertaken. So இந்த வங்கிகளுடைய நிதிகளை வழிமுறைப்படுத்துவதற்காகவும் தேசிய முன்னுரிமை தொழிலான வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக அவைகள் எல்லாம் அரசானது தேசியமயமாக்கப்பட்டது. This is called nationalization of banks. 6 more banks were nationalized in 1980. Union Bank of India, one of the nationalized banks, merged with the Punjab National Bank in 1980. And today there are 19 nationalized banks in 2017. தனியார் உரிமையாளர்களுடைய பங்கு மூலதனத்தை அரசு வழங்கியதுடன் அவைகளை அரசு வங்கியாக மாற்றி எடுத்துக்கொண்டது. அதே சமயத்தில் இந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்டது என சொல்லப்பட்டது. 1980ஆம் ஆண்டுல 6 வங்கிகளானது தேசியமயமாக்கப்பட்டது. அதுல நியூ பேங்க் ஆஃப் இந்தியா என்ற தேசிய வங்கி 1980ல பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் இணைக்கப்பட்டது. இப்ப இருக்கக்கூடியது மொத்தம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பார்க்கின்றப்ப 2017ல 19 வங்கிகளானது தேசியமயமாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றன. So examples, உதாரணம் nationalized bank. So தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு உதாரணம் Indian Bank, Indian Overseas Bank, Oriental Bank of Commerce, etc. Then public sector banks, பொதுத்துறை வங்கிகளுக்கான உதாரணம் State Bank of India, IDBI and all nationalized banks. Then private sector bank, தனியார் துறை வங்கிகள் லட்சுமி விலாஸ் பேங்க், சர்வ பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க். So a detailed study of the functions of commercial bank is given in the next chapter. So வணிக வங்கிகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கறத பத்தி அடுத்த சாப்டர்ல we can see the detail. On the basis of the organization, the banking may be the unit banking or branch banking. On the basis of lending practices, it may be pure banking and mixed banking. So வணிக வங்கியினுடைய தொடர்பாளர்கள் வணிக வங்கி தனியார் வங்கி தவிர வேறு இடங்களில் குறைந்தபட்ச செலவில் வங்கியினுடைய தேவையை வழங்கிட வங்கிகள் சில்லறை முகவர்கள் பணியமர்த்துகின்றன. On the basis of the product, it can retail banking or wholesale banking. On the basis of activities undertaken, it may narrow banking or universal banking. From the ownership point of view, it can be chain banking and group banking. There are some peculiar types of banks such as investment banking, Islamic banking. Then in modern times, virtual banking or internet banking or mobile banking are very popular. So இது ஒரு அமைப்பின் அடிப்படையில் வங்கியானது பல அலகுகளாக பிரிக்கப்படுகிறது. So அலகு வங்கி அல்லது கிளை வங்கியாக இருக்கலாம். கடன் நடைமுறையில் இருக்கக்கூடிய அடிப்படை வங்கி பார்த்தீங்க அப்படின்னா தூய வங்கி அல்லது கலப்பு வங்கியாக இருக்கின்றன. தயாரிப்புக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய வங்கி சில்லறை வங்கி மற்றும் மொத்த வங்கியாக இருக்கின்றன. நடவடிக்கையினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய வங்கிகள் குறுகிய வங்கி மற்றும் உலகளாவிய வங்கியாக இருக்கின்றன. உரிமையாளர்களுடைய பார்வையில தொடர் வங்கி அல்லது குழு வங்கியாக இருக்கின்றன. சோ விசேஷமான செயல்களின் அடிப்படையில முதலீட்டு வங்கி, இஸ்லாமிய வங்கி அப்படின்னு இருக்கின்றன. சோ நவீன காலத்துல மெய்நிகர் வங்கி, இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி ஆகியவை மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. So thank you. With that we conclude that we can see in the next class. Thank you.